ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2024 குரோதி வருடத்துடைய குரு பெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி 30/4/2024 சித்திரை மாதம் 17ஆம் தேதியும், வாக்கியப்படி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதியும் குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க, கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா, பர்த் ஹாரோஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் இப்போ என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு, கோச்சாரத்துடைய நிலைகள், இது எல்லாமே வச்சு தான் நம்ம ஒரு 100% அக்யூரேட்டான கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பெயர்ச்சி பலன்கள் சரியாக தான் இருக்குங்க. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன வீட்டெல்லாம் பார்க்குறாருன்னா, உங்களுடைய ராசிப்படி 8ஆம் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயம் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான். 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. அதாவது உங்களுக்கு குரு பெயர்ச்சி பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதாவது தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பருங்க. அதாவது ப்ளஸ் மட்டும் இல்லை, மைனஸும் இதில் சில விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். கும்ப ராசி அப்படின்னாலே என்னென்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஒரு விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துலேயே தான் அவங்க கண்ணும் கருத்துமா அதை முடிக்கிற வரைக்கும் அவங்க வேற பக்கம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இது ரொம்ப நாலேஜ், அதாவது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல நாலேஜாக உங்களுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த அறிவு, அதாவது அதில் நாலேஜாக இருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் எடுத்தீங்கன்னா 90% சக்ஸஸாக முடியறதுக்கு அதுதான் காரணம். இந்த குரு பயிற்சி நான் ஏன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்னா, இயற்கையிலேயே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டான பர்சனாக இருந்தாலும் இப்போ உங்களுடைய ராசியில் யார் இருக்கா, சனி இருக்கார். உங்களுக்கு அவர் ராசியாதிபதியாக இருந்தால் கூட சனியோடைய வேலை, பிரதான வேலை அப்படி என்னன்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைக்கிறது தான். அதாவது உங்களுடைய கவனம் சிதறல்கள் ஏற்படுங்க. அவருடைய தலையாய வேலையை கவன சிதறல் சோம்பேறித்தனமும் தான். அந்த விஷயங்களை நீங்கள் என்னென்னா ஒதுக்கி வைக்கணும். அது எப்படி ஒதுக்கி வைக்கிறது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போய் விளக்கு போடுறதுனால நம்மளோட சோம்பேறித்தனம் போகாது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய எண்ணங்களை சரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது கோவிலில் போய் விளக்கு போடுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் என்னென்னா எண்ணங்களை மாற்றிக்காத வரைக்கும் அது செயல்படாது. கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்களை வளர்க்குறதுக்காக மட்டும்தான். அதை நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நாளில் நமக்கு குரு வந்திருக்கு, நம்மளுடைய தொழிலை வளர்ச்சி அடைய போகிறோம், நம்மளுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி அடைய போகிறோம். அதனால் சோம்பேறித்தனத்தையும் ஃபோக்கஸ்டாக இருக்க விஷயத்துலையும் நம்ம கவனமாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சிடணும். கவனச்சிதறல்கள் ஏற்படாமல் நம்மளுடைய சாதிக்கணுங்கிற விஷயத்தில் மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா 100% குரு உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்ய போகிறாரு. கிரகங்கள் ஃபஸ்ட்டு வேலை செய்கிறது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் என்னென்னா, ஐயோ இதை செஞ்சால் நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைப்போம். கரெக்டாக கிரகம் அங்கே லாக் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இருந்துட்டா கிரகமே என்ன செஞ்சிடும், இவன் ஒன்றும் தேர மாட்டான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க. அதனால் இந்த 7 சனி இருக்குது, அதனால் நமக்கு குரு பலம்லாம் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பல விஷயங்களை குரு செஞ்சிருவார். குரு உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் இது சூப்பராக வேலை செய்யும். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும், ஏன்னா குரு 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ விரயம்னா சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஏதாவது ஒரு சுப விரயம் உறுதியாக நீங்கள் பண்ணணும். 10ஆம் இடம் தொழிலுக்கு ரொம்ப அற்புதமான டைம். புதுசாக நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலம். 7 சனி அப்படின்னு ஒதுக்கி வைக்காதீங்க. 7 சனி பல அற்புதங்களை செய்யும். குரு பலனும் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அப்போது இந்த குரு பயிற்சியில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். 7 சனின்னு பயமுறுத்துவாங்க. அதை எல்லாமே தவிர்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸுக்கு என்ன செய்யலாம், அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். உறுதியாக வளர்ச்சி உண்டு. இந்த இதில் நீங்கள் போடுற எஃபர்ட் தான் அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையை பல விஷயங்களாக நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி தொழிலில் பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, உத்தியோக ரீதியாக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. நீங்கள் எதிர்பார்க்காத பதவி எல்லாமே தானாக தேடி வரும். ஏன்னா 4ஆம் இடம் பதவி
பதவி ஸ்தானம். அது வந்து என்னென்னா நல்ல போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது, ப்ரொமோஷனும் உறுதியாக உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்குது. ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோக ரீதியாகவோ உங்களுடைய தொழில் ரீதியாகவோ 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்க குரு, அதனால் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்னா வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இந்த டைமில் வந்து நீங்கள் அலைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் என்னென்னா அலைச்சல் உங்களுக்கு இருந்தாலும் அதை செய்யும்போது என்னென்னா நல்ல கை மேலே நல்ல நல்ல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை காட்டிலும் 2 மடங்காக உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். படித்த உடனே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, அதனால் நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் முக்கியமாக என்னென்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, படிப்பு அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க. வேறு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடாதீங்க. டைவர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே டைவர்ட் ஆகிடும். அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் பேசக்கூடிய பழகக்கூடிய நபர்கள்கிட்ட முக்கியமாக கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 7 சனி இருக்கும்போது உங்களுடைய அலட்சியத்தினால உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவீங்க, அது தப்பாக போகும். நீங்கள் நல்ல இன்டென்ஷனில் சொல்லியிருந்தா கூட அதை வந்து திரித்து தப்பாக போகிறதுக்கு, அதாவது உங்கள் மேலே அவமானமோ அல்லது தேவையில்லாத அலிகேஷனும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக பெண்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்கள் மேலே தேவையில்லாத வதந்திகள் வந்துருங்க. நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த தப்புக்கு ஆளாகும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பழகக்கூடிய விஷயங்கள் புதுசாக பழகக்கூடிய நபர்கள்கிட்டையோ அல்லது ஏற்கனவே நீங்கள் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஒருத்தங்கிட்ட பழகிட்டு இருக்கீங்கன்னா இப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வதந்திகள் உங்களுக்கு அதனால் அவமானங்கள்லாம் தேடி வரும். ஸோ அந்த விஷயங்கள் ஒன்று நீங்கள் கிராஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லது. அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டருங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமத்து ஸ்தானத்தில் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டைமில் வந்து அனுசரித்து போகணும். குரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கறது அவர் வந்து ஒபீடியண்ட்டை தான். ஸோ அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் என்னென்னா ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரித்து போகிறது ரொம்ப உத்தமம். கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் அது கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது, அதாவது முடியல அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் கொஞ்ச நாள் மௌனமாக விரதம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் நினச்சிட்டு பேசாமல் இருந்தால் கூட ஒரே இதில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் பெருசாகாது. அது வந்து விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் உங்களை நிறுத்தாது. ஏன் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனை வதந்தி உங்களுடைய மனசு இதெல்லாமே வந்து என்ன சலனப்படும். அது வந்து அதை நம்பி நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது அது ராங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு மௌனமாக அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அதுதான் நல்லது உங்களோட வாழ்க்கைக்கு. 12ஆம் இடம் வந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா குடும்ப ரீதியான ஒற்றுமைகள் வந்து குறைவாக இருந்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு தோஷத்துலேருந்து விதிவிலக்காக உங்களுக்கு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய தோஷத்துலேருந்து உங்களுக்கு அது விதிவிலக்கு. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு பெரிய பதவிகள் தானாக தேடி வரும். உங்களுக்கு கட்சியால் அங்கீகரிக்கப்பட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு பதவி நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துரும். எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோடவும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனமாக என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அவமானம்ங்கிற ஸ்தானம் 8ஆம் இடம் தான். அதனால உங்களுக்கு நீங்கள் பதவி இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதுசாக படிக்கிறீங்க இல்லையா, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் எந்த படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை பதவிங்கிற ஸ்தானம் 4ஆம் இடம் தான். வேலை கிடைக்கிறதுக்கு, அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கும். அது சாதாரணமாக ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க கூட நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன, வீடு வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது. 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வீடு சொத்து சேர்க்கை, அதே மாதிரி
லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணணும். ஏன்னா குரு 4ஆம் வீட்டில் இருந்து எதை பார்க்குறேன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா அது வேறு ஏதாவது மருத்துவ செலவு ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்ன வீடு கட்டுறதுக்காக அதை செலவு பண்ணிடுங்க. அதே மாதிரி லோன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா குரு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அளவுக்கு மீறி லோன் போட்டுறாதீங்க, அது போய் உங்களுக்கு சிக்கிக்கும். அதனால் லோன் போடுற மாதிரி இருந்தால் உங்களுடைய வருமானத்தில் 30% மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, லோன் போட்டு ஒரு வீடை கட்டுங்க. அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் பெருசாக பாதிக்காது. லோன் கிடைக்குமானா தாராளமாக கிடைக்கும். ஏன்னா குரு 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான சோர்ஸை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு. வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் தேடி நல்லா, அதாவது 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு தொழில் புரியறதுக்கோ ஒரு உத்தியோகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடி தருவார். இந்த குரு திருமண கலத்திர ஸ்தானத்தை பார்க்கலனால திருமணத்துக்கு உண்டான குரு பலம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதனால் திருமணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையில் ஏதாவது ப்ராப்ளம்னா அதை பார்த்துருங்க. தாயாருக்கு சிறு கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களுமே ரொம்ப கவனமாக இருங்க. 4ஆம் இடம் தான் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்குது. குரு அந்த இடத்துல வந்திருக்காரு. அங்கே இருந்துட்டு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. வண்டி வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது முக்கியமாக நீங்கள் டிரைவராக இருக்கும்போது என்னோட தொழிலே ஓட்டுநர் தொழில் தான், நான் எப்படி பண்ணுறது அப்படிங்கும்போது என்னென்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என்னென்னா நீங்கள் மனசு நல்லா இருக்கும் பட்சத்தில் ரெகுலராக எல்லா வேலையும் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய டியூட்டிக்கு லீவு போட்டுக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. லீவ் போட்டால் என்னோட சேலரி கட் ஆகுமே, வருமானம் கட் ஆகுமே அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு நாள் லீவ் போடுறதுனால அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு லாஸாக பே ஆகும். உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லும் லாஸாக பே ஆயிடாது. ஓகேங்களா? உங்களுடைய மனநிலை ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் நல்ல திடகாத்திரமாகவும் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஓட்டுநராக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களை செய்கிறது நல்லது. இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் அஷ்டமத்தை குரு பார்க்குது. குருவோடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அதை அவர் என்னென்ன பாரபட்சம் பார்க்காம வளர்த்து விட்டுருவார். 8ஆம் இடம்ங்கிறதா விபத்து கண்டம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆயுள் ஸ்தானமும் 8ஆம் இடம் தான். ஸோ குரு பார்வை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வளர்த்து விட்டுருவார். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க. மெடிக்ளைம் பாலிசி மாதிரி போட்டு வச்சுக்கிறது உங்களே தேவையில்லாத விபத்து கண்டத்துலேருந்து அது ஒரு பரிகாரமாக அமையும். அதே மாதிரி குரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணுறது, குருநாதர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களைய என்னென்னா பல விஷயங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஸோ பெரியவர்கள்கிட்ட மதித்து நடந்துக்கிறது, பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது, குருநாதர் வழிபாடு, சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடெல்லாம் பண்ணுறது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய விஷயங்களாக மாற்றி கொடுத்துரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் அவமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் கவனமாக செயல்படுங்க. அதாவது அவமானம் கண்டிப்பாக வந்துருமானா வராது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். ஆனால் உங்களுக்கு 1% சந்தேகமாக இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க. டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா அதனால் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு தடவைக்கு 2 தடவை கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செய்யுங்க. அது நெகட்டிவோ ப்ளஸ்ஸோ நீங்கள் வீட்டில் சொல்லிட்டு செய்யும்போது அவங்க உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தில் முடிஞ்சிடும். பொதுவாக 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குரு ஆடை ஆபரண சேர்க்கை கொடுப்பாரு, வீடு கட்டக்கூடிய யோகம் கொடுப்பாரு, பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய தொழிலில் பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதாக தான் அமையும். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.